இப்பெல்லாம் 30 வயசுலயே நிறைய பேர் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வைக்கிறாங்க. என்னதுன்னு கேட்டீங்கன்னா, முன்ன மாரி என்னால ஓட முடியல, நடக்க முடியல, நான் முன்ன மாரி ஆக்டிவாவே இல்ல. இந்த மாரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 30 வயசு ஆனவங்களே வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த சைடு ஒருத்தர் 71 வயசுலயும் வந்து சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்காரு. அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோலிவுட் ஆக்டர் சரத்குமார் அவர்கள். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த அவரு இப்பயும் வந்து நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இந்த வருஷம் வந்து அவருக்கு ரொம்பவே வந்து சக்சஸ்ஃபுல்லான இயர் தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் நடித்த படம் 3 BHK ஆகட்டும், லாஸ்ட்டாக வந்த டூட் ஆகட்டும், எல்லா படமே அவருக்கு வந்து வெற்றி படமாக தான் அமைஞ்சிருக்கு. அதுவும் அதில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து பாராட்டினாங்க. அதுவும் இந்த டியூட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு, ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து நிறைய ரோல்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் வந்து அரசியல்னு சொல்லிட்டு அவர் மாறி மாறி ரொம்பவே ஆக்டிவாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ சமீபத்தில் வந்து அவர் ஒரு பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எது பண்ணாலும் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி தான் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து இன்வால்வ் ஆனால் தான் நம்மளால் வந்து நல்லா பண்ண முடியும். அது சினிமாவாகட்டும், அரசியல் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளோட இன்வால்வ்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதில் வந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க அவர்கிட்ட. அந்த ஆங்கர் வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, சார் 71 வயசுலேயே நீங்கள் இவ்வளோ ஆக்டிவாக என்கேஜிங்காக இருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம்? ஸோ எதனா டிப்ஸ் சொல்ல முடியுமா சார் அப்படின்ற மாரி அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சரத்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து இப்போ வந்து 71 வயசு ஆகுது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 70 வயசுலாம் ஆன மாரியே தெரியல, ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்ற மாரி தான் எப்போவுமே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நான் சொல்கிறது எப்போவுமே இதுதான். நான் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ஸோ நான் கெட்ட பழக்கன்றது எதை சொல்கிறேன்னா, குடிப்பழக்கமும் சிகரெட் பழக்கமும் தான். ஸோ இந்த பழக்கம் இல்லைனாலே நம்ம உடம்பு வந்து நம்ம சொல்கிறது கேட்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நீங்கள் தள்ளி வச்சிட்டாலே உங்கள் உடம்பும் வந்து நல்லாயிருக்கும், நீங்களும் வந்து ஆக்டிவாக இருக்கலாம். அது போக டெய்லி எதனா ஒரு ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ அது வந்து வாக்கிங்காக இருக்கலாம், ஜாக்கிங்காக இருக்கலாம், இல்லை எதனா ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம், யோகா பண்ணலாம். இந்தமாரி எதனா ஒரு ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் டெய்லி வச்சுக்கணும். இது இருந்துட்டாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக எப்பவுமே ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்னது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.